கடலூர் மாவட்டத்தில் கனமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் முன்னேற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் கூறியிருக்கிறார். மாவட்ட நிர்வாக சார்பில் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தென்பெண்ணையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால கடுமையான பாதிப்பு இருந்துச்சு. அதுக்கு என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம், இந்த வடகிழக்கு பருவமழைக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம்? இப்போ வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து IMD ஃபோர்காஸ்ட் படி நமக்கு வந்து நேற்றைய தினமும் இன்றைய தினமும் வந்து ரெட் அலர்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹெவி ரெயின்ஃபால் நம்ம வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து சந்திச்சிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 9.46 சென்டிமீட்டர் கடந்த 24 மணி நேரத்தில் வந்து பதிவாகி உள்ளது கடலூர் மாவட்டத்தில். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களில் வந்து நமக்கு வந்து நல்ல கனமழை வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து அங்கங்கே லோக்கலைஸ்டாக நமக்கு வந்து ஸ்மால் லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்னேஷனும் இனண்டேஷனும் இருக்குது. அது அப்பப்போ கிளியர் வந்து நம்ம பண்ணிட்டோம். இது இல்லாமல் நமக்கு வந்து டேமேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 கால்நடைகள் வந்து இறப்பு ஏற்பட்டுள்ளது. அதே மாதிரி ஒரு 22 குடிசைகள் வந்து பகுதி அளவில் சேதமடைந்திருக்கு. இதற்கான உரிய நிவாரணம் வந்து நமக்கு வந்து SDRF விதிகள் படி நம்ம வந்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் நமக்கு வந்து தென்பெண்ணை ஆற்று வந்து பெருமளவு வந்து பாதிப்பு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் நம்ம வந்து சந்திக்காத அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்சார்ஜ் வந்து நம்ம சந்திச்சிருந்தோம். அதில் வந்து நமக்கு முக்கியமாக வந்து ஒரு 23 இடத்துல நமக்கு வந்து மேஜர் பிரீச்சஸ் வந்து நடந்திருக்கு. இதை வந்து நம்ம சென்ற மாதமே வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளோட வந்து ஆய்வு செஞ்சு அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் வந்து தற்காலிகமாக வந்து டெம்பரரி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூடுதலாக ஸ்ட்ரென்தன் பண்ணி இப்போ வந்து நம்ம டிஸ்சார்ஜ் வந்து நம்ம வந்து வரத்துக்கு போதுமான அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு வேண்டுகோள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து குறிப்பாக வந்து மாணவர்கள் வந்து இந்த ஆற்று பக்கமோ இல்லை நீர்நிலைகள் பக்கமோ வந்து இந்த டைமில் வந்து போகாமல் இருக்கணும்னு வந்து கேட்டுக்கொள்கிறோம். எவ்வளோ முகாம்கள் தயார் நிலையில் இருக்கு, எந்தெந்த பகுதி அதிகமாக பாதிக்கப்படும் பகுதியாக கருதப்பட்டிருக்கு? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த ஆண்டுகளில் நமக்கு வந்து பெய்த மழையோ இல்லை வெள்ளம், புயல் இதெல்லாம் அடிப்படையில் வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 22 வந்து வெரி ஹைலி வல்னரபிள் ஏரியாஸ் அப்படின்னு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து முகாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 14 சைக்ளோன் ஷெல்டர், 10 மல்டிபர்பஸ் எவாக்குவேஷன் ஷெல்டர், அப்புறம் ஒரு கிராம ஊராட்சிகள்லையும் அந்த பக்கத்தில் இருக்க சமுதாய கூடமோ இல்லை பள்ளி கட்டிடமோ அப்படிங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 210 ஷெல்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு மாத காலத்திற்கு முன்னதாகவே அங்கே மைனர் ரிப்பேர்ஸு, அதுக்கு பக்கத்தில் வந்து குடிநீர் வசதிகள், அப்புறம் வந்து பேக்கப் ஜென்ரேட்டர் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி வசதிகளும் வந்து நம்ம வந்து தயார் நிலையில் வச்சுருக்கோம்.